வணக்கம். இது ஏன் என்ற கேள்வி. நான் ஷபீர் அகமது. சென்னையில் அமைந்துள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த கொடூரம் தமிழகம் முழுவதும் ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. மக்கள்லாம் ரொம்ப அதிர்ச்சி ஆயிருக்காங்க. ஒரு மாணவிக்கு பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளேயே ஒரு பாலியல் வன்முறை அப்படின்றது நடந்திருக்கிறது அப்படின்னா, இதை விட வெட்கக்கேடான ஒரு விஷயம் எதுவும் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு மக்கள் ஒரு அச்சத்தில் இருக்கிறார்கள். அதே போல இந்த கேஸ சென்னை மாநகர காவல்துறை ஹேண்டில் பண்ண விதம் பல்வேறு விதமான கேள்விகளை எழுப்பியிருக்கு. பப்ளிக் டொமைன்ல வெளிப்படையாக வந்திருக்கக்கூடிய தகவல்களை வைத்து பார்க்கும்போது மல்டிபிள் லெவல்ஸ்ல இந்த கேஸை ஹேண்டில் பண்ண விதத்துல ஒரு கோளாறு என்பது இருக்கிறது. அது மட்டும் இல்லாம இந்த கேஸ்ல தொடர்புடைய அந்த குற்றவாளி ஆளுங்கட்சியோடைய தொடர்புகள் இருக்கிறது அப்படின்னும் போது அந்த கோணமே மாறி இருக்கிறது அப்படின்னும் போது இது பல்வேறு விதமான கேள்விகளை எழுப்பி இருக்கிறது. இந்த வாரம் ஏன் என்ற கேள்வியில இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த இந்த கொடூரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நியூஸ் மினிட் தமிழ், நியூஸ் லாண்ட்ரி நாம ஒரு கம்ப்ளீட் ஆட் ஃப்ரீ பிளாட்ஃபார்ம். எந்த விதமான அரசாங்க விளம்பரமோ, அரசியல் கட்சிகளுடைய விளம்பரமோ, கார்ப்பரேட் ஆட்ஸோ நம்பி இயங்கக்கூடிய ஊடக நிறுவனங்கள் அல்ல. முழுக்க முழுக்க உங்களுடைய ஆதரவோடு இயங்கக்கூடிய ஊடக நிறுவனங்கள். ஆகவே நாம் செய்கின்ற இந்த வேலை உங்களுக்கு பிடித்திருந்தால், இந்த மாதிரி அரசாங்கத்தை பார்த்து, அரசியல் கட்சிகளை பார்த்து கேள்விகளை எழுப்ப வேண்டும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த கியூஆர் கோட் மூலமாக உங்களுடைய ஆதரவு தெரிவிக்கலாம். நாம கூட இந்த வருடத்துடைய ஒரு கடைசி ஏன் என்ற கேள்வி அப்படின்றதுனால ஒரு ஃபன்னா ஏதாவது ஒரு டாபிக்கை பேசிட்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு இதில் பல்வேறு கேள்விகள் எழுப்ப வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது இருக்கிறது. அடுத்தது என்ன அப்படின்ற அந்த கேள்வி, அரசாங்கம் என்ன செய்ய போகிறது அப்படின்ற அந்த கேள்விகளோட இந்த நிகழ்ச்சியை நாம நடத்துகிறோம். ஸோ ஆகவே அண்ணா பல்கலைக்கழகம் சென்னையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ரெமியர் இன்ஸ்டிடியூஷன்ஸ், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகம் அப்படின்றது அந்த டாப் யூனிவர்சிட்டி லிஸ்ட்டில் வந்துடும். அந்த அளவுக்கு பிரபலமான ஒரு யூனிவர்சிட்டி கேம்பஸ். அந்த கேம்பஸில் ஒரு நபர் சர்வசாதாரணமாக உள்ளே போயிட்டு ஒரு பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு அங்கேருந்து தப்பித்து போக முடிகிறது அப்படின்னா, எந்த அளவுக்கு ஒரு மோசமான நிர்வாகம் அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்துட்டு இருக்கு அப்படின்றதா, எந்த அளவுக்கு அந்த யூனிவர்சிட்டியை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்ற அந்த கேள்விதான் நமக்கு எழுகிறது. ஏன்னா ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் காவல்துறை வருவாங்க, விசாரிப்பாங்க, அவங்க குற்றவாளியை கண்டுபிடிப்பாங்க அப்படின்றதெல்லாம் அடுத்தது. பட் முதல்ல அந்த அண்ணா பல்கலைக்கழகம் அந்த மாணவர்களுக்கு ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் பிளேஸா இருந்திருக்கணும். அதை உறுதி செய்வது அண்ணா பல்கலைக்கழக நிர்வாகத்துடைய கடமை. அந்த கடமையிலிருந்து அந்த நிர்வாகத்தினர் தவறி இருக்கிறார்கள் அப்படின்றதுதான் இங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். அண்ணா யூனிவர்சிட்டியோடைய மைய பகுதியில தான் இந்த அசால்ட் நடந்திருக்கு. பல பேர் சொல்றாங்க இந்த அசால்ட் ஒரு ஒதுக்குப்புறமான இடம், ஒரு புதார்க்குள்ள போய் இவங்க இருந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் செய்திகள்ல நீங்க பார்த்துருப்பீங்க. பட் நாம அண்ணா யூனிவர்சிட்டியுடைய டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் இவங்ககிட்டலாம் பேசும்போது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் என்னன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியுடைய மைய பகுதி, ஹார்ட் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா, அது அந்த இடத்துல தான் இந்த கொடூர சம்பவம் என்பது நடந்திருக்கிறது. அந்த கம்ப்ளைண்ட் காப்பியில ஒரு சில பில்டிங் பேரெல்லாம் மென்ஷன் பண்றாங்க. எஸ்ஹெச் பில்டிங், இந்த பில்டிங் பக்கத்துல தான் அவங்க இருந்தாங்க. இந்த எஸ்ஹெச் பில்டிங் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியுடைய அந்த மெயின் பில்டிங் இருக்கு இல்லையா, அந்த மெயின் பில்டிங்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய பில்டிங் தான் அந்த எஸ்ஹெச் பில்டிங். அதுக்கப்புறம் அந்த நபர் அந்த அக்யூஸ்ட் இவங்க 2 பேரையும் மிரட்டி விவேக் ஆடி அப்படின்ற ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வராரு அப்படின்னு சொல்றாங்க. பல பேர் அதை தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. யாரோ விவேக்குடைய ஆடி கார் இருந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் செய்திகள் அப்படின்றது வருது. அந்த விவேக் ஆடி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த மேப்பை பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ எஸ்ஹெச் பில்டிங் இங்க இருக்கு. விவேக் ஆடி அப்படின்றது விவேகானந்தா ஆடிட்டோரியம், அண்ணா யூனிவர்சிட்டி வளாகத்துக்குள்ள மையப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஆடிட்டோரியம். ஸோ அந்த இடத்துல அந்த அந்த மாணவர்களை மிரட்டி கொண்டு அந்த நபர் அங்கே நிற்க வச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த மாணவியை இந்த ஹைவே லெபார்டரிக்கு பின்னாடி கூப்பிட்டு போறாரு. ஸோ இந்த ஹைவே லெபார்டரியும் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மெயின் பில்டிங்க்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே அந்த மையப்பகுதியில் தான் நடந்திருக்கிறது. அங்கே சிசிடிவி அப்படின்றது வேலை செய்யலை அப்படின்னாங்க. எவ்வளவு கொடூரம் பாருங்க. அந்த மாணவர்கள்ட்ட, அங்க படிக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட கேட்கும்போது 24/7 செக்யூரிட்டியா செக்யூர்டா இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ்
அந்த அந்த மையப்பகுதி, அந்த மெயின் பில்டிங்கை சுத்தி இருக்கக்கூடிய இடங்கள். ஏங்க அங்க தான் விசி ஆஃபீஸ் இருக்கு. மற்ற முக்கியமான டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் அங்க இருக்கு அப்படின்னும்போது, அந்த பகுதியில தான் வந்து இந்த சம்பவம் என்பது நடந்திருக்கிறது. அப்ப அந்த பகுதியே அவ்வளவு மோசமான ஒரு நிலையில இருக்கு அப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டியுடைய மற்ற பகுதிகள்லாம் என்ன அப்படின்ற அந்த கேள்விகள் உங்களுக்கு தானாக வரும். 23ஆம் தேதி இந்த சம்பவம் நடக்குது. 24ஆம் தேதி இது வெளிய வருது. இன்னைக்கு நாம பேசிட்டு இருக்கிற நாள் வந்து 28. ஒரு நபர் கூட அண்ணா யூனிவர்சிட்டில இருந்து தண்டிக்கப்படவில்லை. இதற்கு யார் காரணம்? யார் ஒருத்தர் சஸ்பெண்ட் ஆவல. உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து பேட்டிக்கு மேல பேட்டி குடுத்துட்டு இருக்காரு. நாங்க இத பண்ணிட்டோம், அத பண்ணிட்டோம், இப்படி பண்ணிட்டோம். நான் போய் அங்க உள்ள கமிட்டிய ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னு. பட் இந்த மாரியான ஒரு நிர்வாகத்தை உள்ள வந்து ஒரு கோளாறான ஒரு நிர்வாகத்த நடத்திட்டு இருந்தாங்க. மாணவருடைய அடிப்படையான விஷயம், நீங்க பேசிக் சேஃப்டிய என்ஷூர் பண்ண முடியாத ஒரு நிர்வாகம் உள்ள இருந்துச்சு அப்படின்னும்போது, அந்த நிர்வாகத்தினர் மீது எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் இல்ல. அந்த ரெஜிஸ்ட்ரார், டீன், அப்புறம் வைஸ் சான்சலர் யாருமே இதற்கு வந்து எந்த பொறுப்பும் ஏற்க மாட்டார்கள் அப்படின்னும்போது, இத விட ஒரு கேலிக்கூத்து எதுவும் இருக்க முடியாது. யோசிச்சு பாருங்க, அண்ணா யூனிவர்சிட்டியில படிக்கக்கூடிய ஒரு மாணவி 40 நிமிஷம் பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். கேம்பஸ்லயே நடந்திருக்கு அப்படின்னும்போது, அது என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிந்தது. ஏன்னா, அதெல்லாம் நம்ம இப்போ வந்து உணர்றோம். மக்கள்ட்ட பேசும்போது அவங்க அதிர்ச்சி ஆவுறாங்க. இந்த மாரி ஒரு சம்பவம் நடந்திருக்கே! எதிர்பார்க்கவே இல்லையே! இந்த மாரி நடக்கும் அப்படின்னு நாங்க நெனச்சு கூட பார்க்கலையே! அப்படின்ற அளவுக்கெல்லாம் வந்து மாணவர்கள், பெற்றோர் மத்தியில ஒரு பெரிய அளவுக்கு ஒரு கொந்தளிப்பு அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. 23ஆம் தேதி இந்த சம்பவம் நடக்குது. அந்த மாணவி 24ஆம் தேதி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த லோக்கல் போலீஸ் வந்து உடனடியா இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. ஒரு சின்ன டீம் தான் வந்து முதல்ல போய் இன்வெஸ்டிகேட் பண்ணுது. ஏன்னா, உங்களுக்கு இந்த விஷயம் வெளிய போயிறக்கூடாது. ஏன்னா, இந்த தகவல்கள்லாம் வெளிய கசிந்தால், அது என்ன விதமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஸோ, அதனால போலீஸ் வந்து ரொம்ப இனிஷியலா அத ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப சரியா தான் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இத்தனைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிசிஐடிக்கு கூட தகவல் தெரிவிக்கல. இந்த மாரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்றத சொல்றாங்க. யார விசாரிக்கிறாங்க? என்ன பண்றாங்க? எந்த இன்வெஸ்டிகேஷன் டீட்டெயில்ஸும் வந்து அவங்க எஸ்பிசிஐடி கூட சொல்லல. ஒரு சிஸ்டர் ஏஜென்சி அதாவது ஸ்டேட் போலீஸ் உடைய ஒரு சிஐடி டிபார்ட்மென்ட்க்கு கூட வந்து சென்னை மாநகர காவல்துறை இந்த தகவல்களை வந்து குடுக்கல அப்படின்ற அளவுல தான் இத வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இத வந்து டீல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதுல சம்பந்தப்பட்ட யார் யாரெல்லாம் சஸ்பெக்ட்ஸோ அவங்களெல்லாம் வந்து ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்து விசாரிச்சு, அதுல இப்போ கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஞானசேகரனும் அவர கூப்பிட்டு வந்திருக்காங்க. கூப்பிட்டு வந்து ஸ்டேஷன்ல வச்சு விசாரிச்சுட்டு டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அனுப்பியிருக்காங்க. அந்த நபர் வீட்லயே இருந்திருக்காரு. ஒருவேள அவர் தப்பிச்சு ஓடியிருந்தார்னா, அவர புடிக்கிறதுக்கு எவ்வளோ காலம் ஆயிருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியாது. பட் இந்த விஷயத்த பொறுத்தவரைக்கும் இதுவும் நடந்திருக்கிறது. அதாவது காவல்துறை ஆணையரே சொல்றாரு. நாங்க எல்லாரையும் இது பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் சயன்டிஃபிக் எவிடன்ஸ்லாம் கேதர் பண்ணதுக்கப்புறம் இவர் தான் குற்றவாளின்னோனே, மறுபடியும் போய் அவர புடிச்சிட்டு வந்துட்டோம் அப்படின்னு. ஸோ புடிச்சிட்டு வந்த அந்த நபர வந்து அந்த நபருடைய ஐடென்டிட்டி, அந்த நபருடைய பேரு என்ன, ஏது அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப லேட்டா ஈவ்னிங் தான் வந்து அத ஒரு பிரஸ் ரிலீஸ்ல காவல்துறை வந்து ரிவீல் பண்றாங்க. ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்றது காவல்துறை கூட முதல்ல சொல்லல. உயர்கல்வித்துறை அமைச்சர் ஒரு தொலைக்காட்சியில அவர் வந்து ஃபோன் இன்டர்வியூ போகும்போது, ஒரு நபர புடிச்சு விசாரிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது காவல்துறை கிட்ட இருந்து வந்திருக்க வேண்டிய தகவல்கள்லாம் வந்து அமைச்சர்கள் வந்து டிவி பேட்டிகள்ல குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு தான் வந்து இந்த கேஸ்ல இப்படிதான் இந்த கேஸ ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நமக்கு உண்மையிலேயே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. காவல்துறை ஆணையர் அன்னைக்கு ஈவினிங் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஈவினிங் இந்த அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ண ஈவினிங் அவர் ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ குடுத்து, இந்த விஷயங்கள்லாம் வந்து தெளிவுபடுத்தி இருந்தால், உண்மையிலேயே வந்து அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். ஒரு நம்பிக்கைய குடுத்திருக்கும். பட் அடுத்த நாள் நடந்த சம்பவம் தான் வந்து இன்னும் ஒரு பேரிடியாக அமைந்தது. இந்த பெண்ணுடைய பெயரோட இருக்கக்கூடிய அந்த எஃப்ஐஆர சிசிடிஎன்எஸ் அப்படின்ற போலீஸுடைய அந்த வெப்சைட்ல அப்லோட் பண்றாங்க. அந்த சிஸ்டம்ல அப்லோட் பண்றாங்க. அது யார் வேணா டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்க உங்க ஃபோன் நம்பரும், அதே மாதிரி உங்க ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி குடுத்தீங்கன்னா, அந்த எஃப்ஐஆர யார் வேணா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த எஃப்ஐஆர் வெளிய வந்ததுக்கு அப்புறம், இந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்த்ததுக்கு அப்புறம், பல்வேறு விதமான கேள்விகள், சந்தேகங்கள் தானாக உருவாகிவிட்டது. அந்த எஃப்ஐஆர்ல ஒரு சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் ஃபோன் பண்ணியிருக்காரு. அந்த சார் யாரு அப்படின்ற அந்த கேள்விகள்லாம் வந்து பல அரசியல் கட்சிகள் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. உண்மையிலேயே பார்க்க போனீங்கன்னா, அந்த கம்ப்ளைண்ட்ல இருக்கிறது அப்படியே நாங்க வந்து எஃப்ஐஆர்ல பதிவு பண்ணுவோம்னாங்க. பல கேஸஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, கம்ப்ளைண்ட்ல தேவையில்லாத சில விஷயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க.
இப்போ மாதர் சங்கம்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஃப்ஐஆர வந்து டெலிபரேட்டா, இன்டென்ஷனலா வேணும்னே வந்து லீக் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. காரணம் என்னன்னா, இந்த வழக்குல கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஞானசேகரன் என்ற இந்த நபர், இவருடைய வைஃப் வந்து யூனிவர்சிட்டில வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ரெகுலரா இவர் யூனிவர்சிட்டிக்குள்ளேயும், வெளியேயும் வந்து போயிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்கிறார். ஆகவே மேலும் பல செயல்கள்ல ஈடுபட்டிருக்கலாம் அப்படின்ற அந்த சந்தேகம் தானாக உருவாகிறது. அப்ப யாரும் வந்து கம்ப்ளைண்ட் குடுக்க முன்வரக்கூடாது அப்படின்றதுக்காக இத பண்ணியிருக்காங்களா அப்படின்னு மாதர் சங்கம் வந்து அந்த குற்றச்சாட்ட வெளிப்படையா வைக்கிறாங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு அந்த எஃப்ஐஆர்ல இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாம் வெளிய வந்ததுக்கு அப்புறம், யாருமே வந்து கம்ப்ளைண்ட் குடுக்கறதுக்கு முன்வர மாட்டாங்க. பயப்படுவாங்க. ஹைகோர்ட்டும் அந்த கேள்விகளை எழுப்பியிருக்கு. ஒரு பெண் தைரியமாக கம்ப்ளைண்ட் குடுக்க முன் வந்திருக்கிறார் அப்படின்னா, அத என்கரேஜ் பண்ணணும். இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து அத டிஸ்கரேஜ் பண்ற மாரி இருக்கு அப்படின்றது, காவல்துறை மீது இருக்கக்கூடிய ஒரு பெரிய கரும்புள்ளி. இந்த வழக்க பொறுத்தவரைக்கும் இவங்க இந்த அளவுக்கு வந்து இந்த வழக்க லெதார்ஜிக்கா ஹேண்டில் பண்ணியிருக்காங்களா? அப்படின்ற அந்த கேள்விகளோட தான் இத நம்ம அணுக வேண்டியதா இருக்கு. பட் இந்த மாரி சென்சிட்டிவ் கேஸஸ்ல போக்சோ கேஸஸ் அந்த மாரி செக்சுவல் அசால்ட் கேஸஸ்லலாம் வந்து எஃப்ஐஆர வந்து ஆட்டோமேட்டிக்கலா லாக் ஆவாது. போலீஸ் நெனச்சால் அந்த எஃப்ஐஆர வந்து பிளாக் பண்ணலாம். மக்களுடைய பார்வையிலிருந்து பிளாக் பண்ணியிருக்கலாம். இந்த கேஸ்ல ஏன் அவங்க அத பண்ணலன்னு தெரியல. அண்ட் அதே மாதிரி காவல்துறை ஆணையர் சொல்லக்கூடிய அந்த டெக்னிக்கல் கிளிட்ச் இருக்கு இல்லையா? அதாவது ஐபிசிலேருந்து பிஎன்எஸ்க்கு மாறுறதுனால அந்த டெக்னிக்கல் கிளிட்ச் அப்படின்றது இருக்கு அப்படின்னு. அந்த டெக்னிக்கல் கிளிட்ச் அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட பிஎன்எஸ்க்கு நம்ம மாறுனது பார்த்தீங்கன்னா, ஜூலை மாசத்துலேருந்து. அப்ப ஜூலைலேருந்து பல்வேறு விதமான எஃப்ஐஆர்ஸ் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. பாக்ஸோ கேஸஸ், செக்சுவல் அசால்ட் கேஸஸ்லாம். பட் அந்த எஃப்ஐஆர்லாம் வெளிய வரலையே. அந்த எஃப்ஐஆர்லாம் பிளாக் ஆகியிருக்கு. ஸோ அந்த பிளாக் பண்ணக்கூடிய அந்த சிஸ்டம் இது எல்லாமே வந்து உள்ளுக்குள்ள இருந்து மேனுவலா கூட செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்றது தான் வந்து காவல்துறையில இருக்கக்கூடிய நம்ம அ சோர்சஸ் வந்து சொல்றாங்க. ஸோ பல கேஸஸ்ல இந்த எஃப்ஐஆர் வந்து வெளிய வந்ததே இல்ல. உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா சமீபத்திய ஆர்ம்ஸ்ட்ராங் உடைய படுகொலை சம்பந்தமான அந்த எஃப்ஐஆர். நீண்ட காலமா வந்து அந்த எஃப்ஐஆர வந்து ஜர்னலிஸ்ட் வந்து இந்த சிசிடிஎன்எஸ் வெப்சைட்ல இருந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது பிளாக் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ காவல்துறை நினைத்தால் அந்த விஷயங்கள்லாம் வந்து அவங்க கொஞ்சம் கவனமா அந்த விஷயங்கள வந்து கையாண்டாங்கன்னா, அவங்களால இந்த இந்த விஷயங்கள்லாம் வந்து வெளிய வராம பார்த்து இருந்திருக்கலாம். ஆனால் அதை ஏன் இந்த வழக்குல செய்யவில்லை அப்படின்றது நமக்கு தெரியல. இந்த வழக்குல என்ன அவசரம் அப்படின்றது நமக்கு தெரியல. 2வது இந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணும்போது கூட நீங்க பார்த்தீங்கன்னா, முதல்ல செக்சுவல் அசால்ட் மெயின் கிரைம் அதுக்கு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஒரு 4 செக்ஷன்ஸ்ல அந்த எஃப்ஐஆர் இருக்கு. அந்த பெண்ண வந்து கேம்பஸ்ல இல்லீகலா ஒரு 40 நிமிஷம் கன்ஃபைன் பண்ணி வச்சிருக்காரு. இல்லீகலா அவருடைய கஸ்டடியில அந்த நபர் வைத்திருக்கிறார் அப்படின்னும்போது, அதற்கு ஒரு செக்ஷன் வர வேண்டும். அந்த செக்ஷன் வந்து பின்னாடி தான் ஆட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த அக்யூஸ்ட் வீடியோ எடுத்திருக்கான் அப்படின்றாங்க. அப்போ வீடியோ எடுத்திருக்காரு அப்படின்னா, ஆ அப்போ அந்த அதுக்கு ஒரு செக்ஷன் வந்து ஐடி ஆக்ட்குள்ள வந்திருக்கணும். அந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணும்போதே, அந்த கம்ப்ளைண்ட்ட படிக்கும்போதே எந்தெந்த செக்ஷன்ஸ் வரும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அதெல்லாம் போடாம அதுக்கப்புறம் லேட்டரா அந்த செக்ஷன்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த மாரி பல்வேறு விஷயங்கள் இந்த கேஸ்ல நடந்திருப்பது பல கேள்விகளை எழுப்பி இருக்கிறது. அதுதான் வந்து ஆ ஏன் இந்த மாரி இந்த மாரி ஒரு சென்சிட்டிவான கேஸ்ல ஏன் காவல்துறை வந்து இந்த அளவுக்கு வந்து ஆ ஒரு மாரியான ஒரு பதற்றத்தோட வேலை பார்த்திருக்காங்களா? அப்படின்ற அந்த கேள்விகள் வந்து இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு தானாக வருகிறது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நடந்ததுக்கு அப்புறம், பேட்டியில சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் திரு அருண் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு நபர் தான் சம்மந்தப்பட்டிருக்கிறார் அப்படின்னு அவர் வந்து பேட்டி குடுத்துடுறாரு. இன்வெஸ்டிகேஷனே இன்னும் முடியல. நீங்க ஒரு நபர் அப்படின்றத எப்படி ஃபிக்ஸ் பண்ணீங்க? அப்படின்னு நீதிமன்றமும் வந்து ஒரு நியாயமான கேள்வி எழுப்பியிருக்கு. அதே மாரி ஒரு அக்யூஸ்ட், ஒரு விக்டிம், ஒரு சர்வைவர் அப்படின்ற மாரி தான் வந்து இந்த கேஸ கொண்டு போறாங்களா? வேற யாராச்சும் இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்களா? ஏன்னா இந்த நபருக்கு அந்த பகுதியில ஒரு ஹிஸ்டரி ஷீட்டர் 20 கேஸஸ் இருக்கு அந்த ஆள் மேல. அப்போ அ பள்ளு அந்த பல்கலைக்கழக வளாகத்துக்கு உள்ளேயும், வெளியேயும் அதுவும் வந்து ஈவினிங் ஹவர்ஸ்ல 7 மணிக்கு அப்புறம் அங்க தான் சுத்திட்டு இருக்கான் அப்படின்னா, இந்த மாரி அவன் மீது வேற புகார்கள் ஏதாச்சும் இருக்கிறதா? வேற யாராவது விக்டிம்ஸ் இருக்காங்களா? அப்படின்றத நியாயப்படி பார்த்திருக்க வேண்டும். அதற்கு காவல்துறை என்ன செய்திருக்கிறது? யூனிவர்சிட்டி என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து இன்டர்னல் செக்சுவல் ஹராஸ்மென்ட் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி வந்து இந்த விஷயங்கள்லாம் விசாரிக்கும். பட் உங்களுக்கு காவல்துறையே வந்து ஒரு முயற்சிய எடுத்திருக்க வேண்டும். ஒரு பெண் எஸ்பி தலைமையிலயோ, அல்லது ஒரு குரூப் ஆஃப் ஆஃபீசர்ஸ வந்து ஃபார்ம் பண்ணி, ஒரு எஸ்ஐடி மாரி ஃபார்ம் பண்ணி ஒரு நம்பர குடுத்து, உங்களுக்கு பல்கலைக்கழக வளாகத்துல ஏதாச்சும் இந்த மாரியான சம்பவங்கள் நடந்திருக்கிறதா? நடந்தால் நீங்க தைரியமா வந்து கம்ப்ளைண்ட் குடுங்க. உங்களுடைய பெயரோ, முகவரியோ எதுவுமே வந்து வெளிய வராது.
நாங்கள் அதற்கு உத்தரவாதம் கொடுக்கிறோம் அப்படின்ற அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்க வேண்டும். ஆனா இந்த கேஸ்ல வந்து அடுத்தது என்ன அந்த 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 கேம்பஸ்ல வேற ஏதாச்சும் விக்டிம்ஸ் இருக்காங்களா அப்படின்றதெல்லாம் வந்து அ அதை தேடுவதற்கான ஒரு முயற்சியோ அல்லது அதை பார்ப்பதற்கான ஒரு முயற்சியோ வந்து எடுக்கல. ரொம்ப வெளிப்படையா வந்து ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் தான் வந்திருக்கு. நாங்க நடவடிக்கை எடுத்துட்டோம். வேற யாரும் கம்ப்ளைண்ட் குடுக்கல அப்படின்றாங்க. கம்ப்ளைண்ட் குடுக்குறதுக்கு பயப்படுவாங்க. அப்போ அவங்க கிட்ட அந்த நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டியது காவல்துறையுடைய கட்டாயம். ஒரு நம்பர குடுத்தோ, அல்லது ஒரு WhatsApp நம்பர் குடுத்தோ, அல்லது ஒரு இமெயில் ஐடி குடுத்தோ, ஆ இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்க தெரிவிக்கலாம். ரகசியம் காக்கப்படும் அப்டின்ற அந்த உறுதிமொழியோட ஒரு டீம ஃபார்ம் பண்ணி போலீஸ் வொர்க் பண்ணியிருந்தாங்கன்னா, ப்ராபப்ளி அங்க வேற யாராச்சும் பாதிக்கப்பட்டவங்க வந்து கம்ப்ளைண்ட் குடுக்குறதுக்கு முன் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, இதுல கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபர் அங்கேயே சுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர்னா, அவர் இந்த மாரி ஒரு குற்றத்த மட்டும் பண்ணியிருப்பாரு அப்டின்லாம் வந்து பார்க்க முடியாது. மேலும் இதுல ஒரு இன்வெஸ்டிகேஷன் தேவை அப்டின்றதுனால தான், உங்களுக்கு அதிமுக, பிஜேபி போன்ற கட்சிகள்லாம் வந்து மேலும் விசாரணை தேவை. அதிமுக வந்து இதுல சிபிஐ என்குயரி வேணும் அப்டின்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இதுல வந்து அந்த ஒரு மேல் ஸ்டூடண்ட் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார். அவரையும் அடிச்சிருக்காங்க. அப்ப அந்த நபருடைய கம்ப்ளைண்ட் வந்து இன்னும் வாங்கல. அவர் கம்ப்ளைண்ட் குடுக்க முன் வந்தாரா? இல்லையான்னு தெரியல. கம்ப்ளைண்ட் குடுத்திருந்தார்னா, இன்னொரு எஃப்ஐஆரும் ஆயிருக்கும் இந்த அக்யூஸ்ட் மேல. இல்ல அவர் கூடுதல் விஷயங்கள ஏதாச்சும் சொல்லியிருக்கலாம். காவல்துறை அத விசாரிச்சிருப்பாங்க. பட் அவர்ட்ட கம்ப்ளைண்ட் வாங்கி ஒரு எஃப்ஐஆர் கூட இன்னும் பதிவு செய்யவில்லை அப்டின்னும்போது, அதுவும் வந்து இதுல பல கேள்விகளை எழுப்புகிறது. இல்ல இன்னொரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காவல்துறை ஒரு பக்கம் விசாரணை நடத்திக் கொண்டு இருக்கும்போதே, மற்ற புறம் வந்து அமைச்சர்களும் எல்லாருமே வந்து அந்த விசாரணைய பத்தி பேசிட்டு இருக்காங்க. இந்த கேஸ பத்தி பேசிட்டு இருக்காங்க. குறிப்பா லா மினிஸ்டர் ரகுபதி. இந்த புகைப்படங்கள் அதாவது இந்த சம்பந்தப்பட்ட இந்த குற்றவாளி ஞானசேகரனுடைய புகைப்படங்கள் அமைச்சர்களோட, திமுக தலைவர்களோடெல்லாம் அது வெளியாகும்போது, உடனே அதற்கு ஒரு விளக்கம் குடுக்குறாங்க. அதையும் காவல்துறை விசாரித்து தான் விளக்கம் குடுக்க வேண்டும். அந்த விளக்கத்த ஒரு அமைச்சர் உட்கார்ந்து குடுக்கிறார் அப்படின்னும்போது, காவல்துறை எப்படி அத விசாரிப்பாங்க? அவருக்கு என்ன தொடர்பு இருக்கு, இல்லை அப்படின்றதெல்லாம் வந்து எப்படி விசாரிப்பாங்க? அப்ப அமைச்சர் அடுத்த நாள் காலையில இந்த படங்கள்லாம் வெளிய வந்துருச்சு. அரசியல் கட்சிகள்லாம் கேள்வி எழுப்புறாங்களே அப்படின்னோனே, அவரு வந்து ஒரு கேப் இருக்கு பாருங்க இந்த படத்துக்கு. இதுதான் வந்து வித்தியாசம். அவர் மெம்பர் இல்ல அப்படின்ற மாரிலாம் வந்து தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருந்தது. அப்புறம் இன்னொரு பக்கம் வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அவர்களும் வந்து ஒரு பக்கம் பிரஸ் கான்ஃபரன்ஸ் மேல பிரஸ் கான்ஃபரன்ஸ் குடுத்துட்டு இருக்காரு. ஸோ அதாவது காவல்துறையுடைய விசாரணையில என்ன கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது காவல்துறைய வந்து பேச அனுமதிச்சிருக்கணும். அவங்க பேசாத வரைக்கும் வந்து இவங்களும் வெயிட் பண்ணி இருந்திருக்கணும். எல்லாமே விசாரணையில வெளிய வரும் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனா எல்லா விளக்கங்களும் இவங்க குடுக்க ஆரம்பிக்கும்போது, இது காவல்துறையுடைய விசாரணையை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காதா அப்படின்ற அந்த கேள்வியும் வந்து இதுல எழுந்திருக்கு. ஸோ இதனால தான் வந்து காவல்துறை இவ்வளவு தடுமாறி இருக்கிறதா அப்படின்றதும் வந்து நமக்கு ஒரு சந்தேகமாக இருக்கிறது. இந்த கேஸ்ல எல்லாருமே பேசியிருக்காங்க. ஆனா பேசாத ஒரே ஒரு நபர் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதுக்கப்புறம் துணை முதலமைச்சர். இவங்க 2 பேரும் வந்து உண்மையிலேயே இந்த விஷயம் குறித்து அறிக்கை விட்டிருக்கணும். என்ன காவல்துறைக்கு உத்தரவு விட்டிருக்காங்க அப்படின்றத வெளிப்படையாக சொல்லி இருக்க வேண்டும். ஏன்னா இது ஏதோ அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த ஒரு கிரைம் மாதிரி இத டீல் பண்றாங்க. இது அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் என்ன விதமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது இந்த அரசாங்கம் உணர்ந்திருந்தால் அதை அவர்கள் செய்திருப்பார்கள். இன்னொன்னு உங்களுக்கு பல மாணவர்கள் மத்தியில ஒரு அச்சம் என்பது தானாக உருவாகி இருக்கும். பல பெற்றோர்கள் மத்தியில அந்த அச்சம் என்பது உருவாகி இருக்கும். ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில படிக்கிறாங்க. காலேஜ் ரீஓப்பன் ஆகும்போது அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு நிமிஷமும் அந்த மாணவர்கள் ஹாஸ்டல்ல இருக்கும்போதோ அல்லது காலேஜ்ல இருக்கும்போதோ அந்த பதற்றம் என்பது இருக்கும். அந்த கவலை அப்படின்றது இருக்கும். அதை போக்குவதற்கான ஒரு நபராக முதலமைச்சர் இருக்கிறார் அப்படின்னும்போது, முதலமைச்சர் அதை பற்றி பேசல. முதலமைச்சர் அதை பற்றி ஒரு அறிக்கை குடுக்கல. முதலமைச்சர்ட்டேருந்து ஒரு ரியாக்ஷனும் வரல அப்படின்றது வந்து உண்மையிலேயே ரொம்பவே டிசப்பாயிண்டிங்கான ஒரு விஷயம். வருந்தத்தக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை. ஏன்னா, அவர் பேசி இருந்திருக்க வேண்டும். ஏன்னா, எல்லாருக்கும் வந்து இந்த இந்த இவ்வளவு விஷயங்கள் இதுல நடக்குது, இவ்வளவு கேள்விகள் இதுல எழுந்திருக்கு அப்படின்னும்போது, முதலமைச்சர் ஒரு அறிக்கை குடுத்து, இதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னு அந்த ஃபேக்சுவல் பொசிஷன மக்கள் முன்பு வைத்திருந்தால், அவர்ட்டருந்து கேட்கறதுக்கு மக்கள் வந்து ரெடியா இருந்திருப்பாங்க. ஆனால் அவர் அதை ஏன் செய்யவில்லை அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ எதிர்க்கட்சிகள்லாம் ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க அப்படின்னும்போது, நமக்கு வந்து சரி இதெல்லாம் கேட்கப்பட வேண்டிய கேள்விகள். ஆனால் அடுத்தது இந்த அரசாங்கத்துக்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய டிமாண்ட் என்னன்னா, இந்த அரசாங்கம் என்ன செய்ய போகிறது? பல்கலைக்கழகங்கள்லயும், கல்லூரிகள்லயும் மாணவர்களுடைய சேஃப்டியை உறுதி செய்வதற்காக அரசாங்கம் என்ன நடவடிக்கைகளை எடுக்கப் போகிறது?
இன்னைக்கு ஏதோ அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த இந்த ஒரு சம்பவம் அப்படின்ற மாதிரி இதை டீல் பண்ண போறாங்களா, அல்லது இந்த மாதிரி ஒரு சம்பவம் வேற எங்கும் நடந்துவிடக்கூடாது அப்படின்றதுக்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன எடுக்க போறாங்க அப்படின்றதையும் நாம கேட்கணும். அதுதான் வந்து நியாயப்படி பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சிகளும் கூட்டணி கட்சிகளும் கேட்க வேண்டிய கேள்விகள். ஆனா கூட்டணி கட்சிகள்லாம் அப்பப்பா ஒரு கேள்வி வந்து அதாவது அதாவது அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர், துணை முதலமைச்சர், மற்ற அமைச்சர்கள் அவங்களுடைய மனம் புண்பட்டு விடுமோ அப்படின்றதுக்காக அவங்க வந்து பல விஷயங்கள் பேசாம இருக்காங்க. அறிக்கை விட்டாங்க. நியாயப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மற்ற விஷயங்கள்லாம் உடனே ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருப்பாங்க. இப்போ கடந்த அதிமுக ஆட்சி காலத்துல பொள்ளாச்சி போன்ற சம்பவங்கள்லாம் நடக்கும்போது, உடனே களத்துக்கு போய் ஆர்ப்பாட்டம்லாம் அறிவிச்ச கட்சிகள், கூட்டணி கட்சிகள், இப்போ வந்து வெறும் அறிக்கைகளும், அதே மாரி ஒரு ஒரு சில வார்த்தைகளும் பேசுறாங்க. "சட்டம் தன் கடமையை செய்யும்" அப்படின்னு இந்த படத்துல வர டயலாக் மாரி ஒரு 2 வரிகள தான் வந்து பேசிட்டு இருக்காங்களே தவிர, யாருமே இந்த விஷயத்துடைய சீரியஸ்னஸோட அணுகல. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனை பல்கலைக்கழகங்கள்ல மாணவர்களுடைய பாதுகாப்பு என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் நிலவ என்ன இருக்கு, எத்தனை சிசிடிவி கேமராஸ் ஒர்க் பண்ணுது, எத்தனை ஒர்க் பண்ணல. அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி ஒரு இடத்துலயே 70 சிசிடிவி கேமரா இருக்கு. அதுலயே வெறும் 52 54 கேமராஸ் தான் ஒர்க் பண்ணுது. ஏதோ ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு அதை கடந்துட்டு இது எப்போ முடியும் அப்படின்னு இந்த அரசாங்கம் நினைச்சிட்டு அதை அப்படியே மூவ் பண்ணாங்கன்னா மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதற்கு ஒரு விலை அரசியல் கட்சிகள் கொடுக்க வேண்டியது இருக்கும். மௌனமாக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளும் இதற்கு ஒரு விலை கொடுக்க வேண்டியது இருக்கும். ஆகவே இந்த அரசாங்கம் இதை செய்ய வேண்டும். அதை நோக்கி அரசியல் கட்சிகள்லாம் ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டும். ஏன்னா மாணவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வது அந்தந்த யூனிவர்சிட்டீஸ், அந்தந்த காலேஜஸ் உடைய கடமை. அதிலிருந்து எந்த ஒரு நிர்வாகம் வந்து தவறினாலும் அந்த நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுதான் வந்து உங்களுக்கு இந்த மாரி கல்லூரி வளாகங்கள்லயோ, பல்கலைக்கழக வளாகங்கள்லயோ மாணவர்கள் எந்த விதமான பயமும் இல்லாம, அச்சமும் இல்லாம அவங்க வந்து அங்க பயில்வதற்கு, போறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதை அரசாங்கம் செய்ய தவறினால், நிச்சயமாக மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதற்கு தகுந்த பதிலடியை எப்போ குடுக்கணுமோ அப்போ குடுப்பாங்க. வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.